இன்றைய சமையல் இறால் குழம்பு, ஸ்ட்ரிம்ப் கறி. 2 இறாத்தல் அல்லது 60 இறால், நடுத்தரமான அளவான இறால். 2 இறாத்தலுக்கு 60 இறால் நிற்கிது. அதற்கு தேவையான சரக்கு பொருட்கள்: வெந்தயம், கடுகு, சின்னச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இஞ்சி, ஒரு பாதி தேசிக்காய், மிளகாய்த்தூள், புளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இவற்றை நன்றாக தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நல்லெண்ணெயில் சமைக்கும் பொழுது கறி நன்றாக வாசனையாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இவைதான் தேவையான பொருட்கள். அதோடு இஞ்சியும் மிளகும் இடித்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு சட்டியில் நன்றாக கொதிக்க வைத்து நல்லெண்ணெயை தேவையான அளவு ஊற்றி, அந்த எண்ணெய் நன்றாக காயும் வரை அல்லது கொதிக்கும் வரை அந்த எண்ணெயை கொதிக்க விட்டு வெங்காயத்தை அதனோடு சேர்க்கவும். வெங்காயம் நன்றாக வதக்கப்பட வேண்டும். ஒரு 5 நிமிடம் வெங்காயத்தை நன்றாக வதக்கி பொன் நிறமாக வரும் வரை வதக்குங்கள். அதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் நன்றாக வதங்கிய பின்னும் உப்பை சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது வெங்காயம் ஒரு 5 நிமிடம் நன்றாக வதங்கிவிட்டது. நாங்கள் அதற்கு தேவையான சீரகம், கடுகு, வெந்தயம் ஒரு அளவு, பெருஞ்சீரகம் போன்றவற்றை சேர்த்து நன்றாக பிரட்டி வதக்குங்கள். இது பொதுவாக நாங்கள் எல்லா சமையல்களிலும் செய்கின்ற நடைமுறைதான். கடுகு நன்றாக பொரிந்ததும் உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். உப்பை சேர்த்து நன்றாக பிரட்டி விடவும். உப்பு சுவை பார்த்து உப்பை சேர்த்து நன்றாக வெங்காயத்தை நன்றாக பிரட்டி விடவும். வெங்காயம் நன்றாக வெந்ததன் பின் பச்சை மிளகாய் 4 அல்லது 5, உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் காரம் சேர்க்கலாம். நாங்கள் மிளகாய்த்தூள் பாவிக்க இருப்பதனால் 4 போடுகின்றோம். இப்பொழுது அந்த இறால் கழுவி வைத்து நன்றாக துப்புரவு செய்த இறாலை கொட்டி இந்த வெங்காயம், வெந்தயம், மிளகு, சின்னச்சீரகம், பெரும் சீரகம் எல்லாம் சேர்ந்து இதோடு நன்றாக வேக வேண்டும். எங்களிடம் இப்பொழுது கையில் கருவேப்பிள்ளை இல்லை. கருவேப்பிள்ளை நன்றாக ஒரு கொத்து கையளவு கருவேப்பிள்ளையை போட்டு மீண்டும் சுவை பார்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளுங்கள். இறால் போட்டதனால் உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது மிளகாய்த்தூள் 1 கரண்டி அளவு, அதிகம் போடாதீங்க. நாங்கள் ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கின்றோம். அதுவே காரமாகத்தான் இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு 2 கரண்டி அளவு போடுகின்றோம். மஞ்சத்தூள் சேர்த்து நன்றாக பிரட்டி விடுங்கள். அந்த நல்லெண்ணெயில் பொரிந்த வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்னச்சீரகம், கடுகு அவைகளெல்லாம் சேர்ந்து இப்பொழுது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம்
பிற்றண்டு அந்த இறால் வந்து ஓரளவு நீர் விடும். எப்பொழுதும் கடல் உணவு கொஞ்சம் நீர் விடும். அதால் அளவான தண்ணியை தான் நாங்கள் விடணும். ஓரளவு கொஞ்சம் தண்ணி. இப்போ நாங்கள் புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை விட்டுருக்குறோம். இன்னும் தண்ணீர் விட இல்லை, புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை விட்டு நன்றாக பிரட்டி விடுகிறோம். 1 கப் அளவு தண்ணி விட்டால் காணும். அதிகமாக தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் பிரட்டலாக செய்தால்தான் இறால் கறி நன்றாக இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு அளவு தண்ணி விட்ட நாங்கள் இப்பொழுது இஞ்சியும் மிளகும் போட்டு இடித்து அதோடு சேர்க்க போகிறோம். இஞ்சியும் மிளகும் வந்து உண்மையிலேயே உடலுக்கு ஆரோக்கியமானது. எப்பொழுதும் சமைக்கும் பொழுது இஞ்சி, மிளகு, வெள்ளைப்பூண்டு 3ஐயும் இடித்து ஒரு கறியில் சேர்க்கும் பொழுது அது ஒரு விதமான சுவையையும் கொடுக்கும். அத்தோடு உடலுக்கு ஆரோக்கியம். இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுகிற கொழுப்பு சத்து உடம்பில் அதிகம் சேராமல் அது சீக்கிரமாகவே செமிபாடு அடைந்து வெளியேறக்கூடிய ஒரு தன்மை இந்த இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகு இந்த 3க்கும் உண்டு. அதை இடித்து நன்றாக போட்டு நன்றாக பிரட்டி விட்டு இந்த கறியை ஒரு 10 நிமிடம் அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான். கறி நன்றாக கொதித்ததும் தேங்காய்ப்பால், தேவையான அளவு தேங்காய்ப்பால், நல்ல கட்டிப்பாலை விட்டு அதை நன்றாக கலக்க வேண்டும். கலக்கி மீண்டும் ஒரு 10 நிமிடம் கொதிக்க வைத்தால் அந்த பச்சை வாசனை, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகு, வெந்தயம், கடுகு, பெரும் சீரகம், சின்ன சீரகம் அவற்றிலுள்ள அந்த பச்சை வாசனை இந்த கொதிப்பில் எடுபட்டு கறி மிகவும் அருமையாக, மிகவும் சுவையாக இருக்கும். தேங்காய்ப்பால் விட்டதன் பின் உப்பினுடைய அளவு கறியில் எவ்வளவு இருக்குது என்றதை பார்த்து நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். மிகவும் இலகுவான ஒரு சமையல். இன்னும் ஒரு விதமாகவும் இந்த இறால் கறி செய்யலாம். அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் கறியை சுவைத்து பார்க்கின்றோம். கறியினுடைய உப்புத்தன்மை, புளித்தன்மை, மஞ்சள் தூள், பச்சை வாசனை இவை நன்றாக வந்துவிட்டால் கறியை எடுத்து பரிமாறலாம். இத்தோடு இந்த சமையல் அருமையாக முடிந்துவிட்டது. இந்த கறியை ஒரு சற்று நேரம் அப்படியே மூடி வைத்துவிட்டு எடுத்து இனி பரிமாற வேண்டியது தான். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். என்னுடைய இந்த சேனலை பதிவு செய்து ஒரு விருப்பத்தை தருமாறு உங்களுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.